மதுரை ரயில் நிலையத்தில் எமது செய்தியாளர் கதிரேசன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கதிரேசன், அங்க நடந்து வரும் போராட்டம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? கதிரேசன், தற்போது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல்ல இருந்து பெரியார் பேருந்து நிலையம் பக்கத்தில் உள்ள ரயில் நிலையத்தை ரயில்வே வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தை சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பாடுபடிகள் மற்றும் விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பீட்டா மீதான எதிர்ப்புகளையும் மத்திய மாநில அரசை கண்டித்து வந்து கோஷங்கள் விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும் தமிழகத்துல அப்படின்ற ஒரே கோரிக்கை வந்து முன்னெடுத்து வந்து பேசிக்கிறாங்க. இப்போ அங்க அமைப்புகள் ஏதேனும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு கதிரேசன்? தற்போது விவசாயிகளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடு வளர்ப்பவர்கள் மட்டும் தான் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு அமைப்போ இல்ல கட்சி சார்ந்தோ இந்த ஒரு போராட்டம் இது வரைக்கும் நடத்தல. இது முற்றிலுமா வந்து அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்போர் மட்டுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து வந்து இவங்களுக்கு பீட்டாவை வந்து தடை செய்யணும், இந்தியாவை வந்து தடை செய்யணும். அப்புறம் மத்திய மாநில அரசுகள் வந்து அவசர சட்டம் உடனடியா கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரயில் மறியல் முன்னாடி ரயில் நிலையத்துக்குள்ள நுழையும் போது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் வந்து சிறு தள்ளுமுழு கூட ஏற்பட்டுச்சு. இப்ப அது சரியான நிலைக்கு வந்துள்ளது. போராட்டக்காரர்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? இவங்க போராட்டக்காரர்கள் அடுத்து என்ன செய்யறதா இருக்காங்க? இது குறித்த தகவல் இருக்கா கதிரேசன்? தற்போது ரயில் மறியலில் ஈடுபட போனவர்கள் வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் திடீரென ரயில் நிலையம் வெளியே உள்ள சாலையில வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நம்ம தற்போது பார்க்க முடிகிறது. அவர் ஜல்லிக்கட்டு ஆர்வத்தை ஒரு வெறித்தனத்தை வந்து தற்போது நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது.